இது என்னென்னா ஸ்கூட்டி 1 டன் ஜஸ்ட்டு. ஆமாம், இதுக்கு முன்னாடி லைவ் வீடியோ போட்டு வேலை பார்த்துருப்பேன், என்னென்ன பார்த்துருப்பேன்னு பாருங்கள். அப்போ அதில் சில விவரங்கள் தெரியும். ஆமாம், BS6 மாடல், புது மாடல் வண்டி. அதான் இன்ஜெக்டரு. ஆமாம், புது மாடல் வண்டி. இப்போ எதுக்கு இந்த வீடியோனாக்க, ஏர் ஃபில்ட்ரு போச்சு, லைவில் போட்டிருப்பேன், பார்த்துருப்பியா தான் இருக்குது. நான் புது ஏர் ஃபில்ட்ரு வாங்கிட்டேன், ஒரிஜினல் தான் வாங்கியிருக்கேன். ஆமாம், பழசுக்கு புதுசுக்குள்ள வித்தியாசத்தை பார்த்தீங்களா? ஏர் ஃபில்ட்ரா, புது ஏர் ஃபில்ட்ரு எவ்வளோ வருது? ஒரிஜினல் 257 ரூபா வருது. ஒரிஜினல் ஏர் ஃபில்ட்ருலாம் போச்சுன்னா ஒரிஜினலே வாங்கி மாட்டுங்க, அதான் நல்லாயிருக்கும். ஆமாம், முக்கியமாக ஏர் ஃபில்ட்ரு மாட்டும் போது என்ன தெரியும்னா, இந்த ஸ்க்ரூ மாட்டுற இடத்துல லைட்டாக ஆயில் போட்டுக்கணும். இந்த இருக்கா, லைட்டாக ஆயில் போட்டு மாட்டினீங்கன்னா அடுத்து கழட்டி மாட்டுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆமாம், அது மாதிரி. இன்னொன்று என்னன்னாக்க, இந்த ஏர் ஃபில்ட்ரு ஸ்க்ரூன்னு டைட் வைக்கிற இந்த மாதிரி டெஸ்டரை வச்சு டைட் வச்சாலே போதும், கட்டுன்னு டைட் வாங்கிடும். ஏன்னா இந்த மாதிரி இதை டைட் பண்ணிங்கன்னா தான் அடுத்து நீங்கள் கலட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். லூஸ் ஆகாது, இல்லைன்னா டைட் பண்ணிட்டீங்கன்னா. இன்னொரு தகவல்னால், இந்த வண்டி கிரவுண்ட் ஆயிலும் மாற்றுறேன். கிரவுண்ட் ஆயில் தான் இருக்குது. ஆமாம், நல்ல கம்பெனி தான், வீடால் 70 ரூபா. இது அளவு எவ்வளோனாக்க 120 மில்லி தான் இருக்குது பார்த்தீங்களா, கியர் ஆயில். 120 ஊற்றுறது ரொம்ப ஈஸி. வாங்க, அந்த வார்த்தை நான் சொல்கிறேன். எப்படி நீங்களாக கழட்டி மாட்டுறாருந்தா கூட இது பண்ணிக்கலாம். மாடி விசிறு கையில் கொடுத்து இந்த ஆடை முனங்காலுக்கு ஏதாவது போட்டுக்கிட்டாத்த வரேன் போட்ட மட்டும். கேபிள் தடுமாற்றமாக இருக்குது. கீழே இந்த இருக்கா போல்டு, இந்த இருக்குதுங்களா, இதான் இதுக்குள்ளே கிரவுண்ட் ஆயிக்குள்ளே ஆயில் போல்டு. இது கீழே கழட்டி விட்டு, இந்த போல்டு 13 கழட்டி விட்டிங்கன்னா அப்படி கீழே எல்லாம் வரைஞ்சி 100 ml ஆயில் தான் ஊற்றிட்டு இந்த இருக்கு வருது மேலே இந்த போல்டு. இதை கழட்டிட்டு நீங்கள் ஆயில் ஊற்றலாம். இதை கழட்டிட்டு ஒன்றும்ல, இதை கழட்டிட்டு நீங்கள் ஈஸியாக எதுவுமே தேவை. இந்த இருக்குதுங்களா, இந்த முனையை மட்டும் கட் பண்ணி விட்டு உள்ளே வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லா ஆயிலும் உள்ளே இறங்கிடும். லைட்டாக மேலே தூக்கிக்கிட்டு ரொம்ப ஈஸியான மெத்தட். ஆயில் ஊற்றுற ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். கலெக்டரை மட்டும் கீழே கொஞ்சம் கவனித்து கழட்டணும். இன்னொன்று கழட்டமோ போல்டுன்னு கையில் ஃப்ரீயாக கலரணும். மாட்டமோ ஃப்ரீயாக மாட்டிட்டு ஸ்பானரில் டைட்டு தான், ரொம்ப டைட் வைக்கக்கூடாது. அந்த போல்டுனா வச்சிங்கன்னா அந்த வாசர் நஞ்சிச்சுன்னா மறுபடியும் ஆயிலுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாம், ஏற்கனவே அதில் இது பண்ணிட்டேன். இது ஆயில் எப்படி கவுன் ஆயில் எப்படி ஊற்றுறேன் மட்டும் பாருங்கள். ஏன்னா ஆயிலை கீழே கலட்டி விட்டுட்டேன், ஆல்ரெடி கழட்டி விட்டுட்டேன். இதில் லைட்டாக ஒரு மரம் கட்டுன்னு டைட் வைக்கணும். ஏன்னா இந்த வாசம் நஞ்சிடக்கூடாது, நஞ்சிச்சுன்னா ஆயில் லீக்கா. இது இல்லை, அது முனையை மட்டும் இந்த முனையை மட்டும் கட் பண்ணும். எப்படி கட் பண்ணுறேன் பாருங்கள். அதாவது ஒரு கையில் ஃபோனை வச்சுட்டு கட் பண்ணுற சிரமமாக இருக்குது, அதனால் தனியாக வெளியில் எடுத்து கட் பண்ணுறேன். சோதனைக்கு நாள் பழுக்கு ஓகே கட் பண்ணிட்டேன். அதுங்களா கட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுற மாதிரி உள்ளே விட்டாச்சா லைட்டாக தூக்குனாப்புல பிடிச்சி இப்படி அமுக்குனீங்கனால உள்ளே பம்பாயிடும் ஆயில். ஊற்றுறது ரொம்ப ஈஸியான மெத்தடு. கலெக்டரை மட்டும் கீழே போல்ட பார்த்து கலெக்டணும். கலெக்டரை ஈஸியாக வந்துடும். மாட்டும் போது கையில் தான் மரம் ஃப்ரீயாக ஏற்றணும். கிரவுண்ட் ஆயில் இந்த மாதிரி ஊற்றுங்க. கீழே மட்டும் அந்த போல்டை கீழே கழட்டி விட்டுருங்க. ஆமாம், 100 ml தான். மண்ணில் கழட்டி விட்டாலும் பிரச்சனை இல்லை. கீழே ஒரு பெரிய துணியை வச்சுட்டு கழட்டிங்க. இல்லை கீழே ஜான்சட்டி உங்கள் தோது எப்படியோ இப்படி வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிங்களா ஆயில் உள்ள இறங்கும். நல்லா அமுக்கி விட்டிங்கன்னா ஓடிடும். ஏர் போகலாம் கொஞ்சம் தடுமாறேன். சப்போஸ் ரொம்ப உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா இந்த மூலையில் லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கணுங்க. கட் பண்ணி ஏர் போச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக போயிடும். ஓகே, அதிலெல்லாம் இதாகிடுச்சு. இப்போ என்ன செய்யணும்னா எடுத்துட்டு அவ்வளோதான். கையில் எப்படி ஃப்ரீயாக எடுத்துகிற பாருங்க.
இந்த மாதிரி ஃப்ரீயாக ஏற்றுங்க. ஏற்றுனீங்கன்னா தான் இந்த டைட் வைக்கிற பாருங்க. அவ்வளோ டைட்டு. ரொம்ப வச்சோம்னா அந்த வாசல் நஞ்சிடும். ஓகே, இதான் இப்போதைக்கு டவலு. இதுக்கு முன்னாடி இந்த வண்டி லைவ் வீடியோ போட்டு வேலை பார்த்தேன், அந்த வீடியோ பாருங்கள் தெரிஞ்சுக்கலாம்.